சுவாமி. அப்பா செம்பலிங்கம். சரவணனுக்கும் பணிவான வணக்கம். அப்பா செம்பலிங்கம். சரணம் என்ற பெயர்களுக்கும் மரணம் ஒரு காலமில்லை, சட்டம் என்ற பெயர்களுக்கும் பஞ்சம் ஒரு நாளுமில்லை. ஆனா மங்களம் உண்டாகிட்டு எந்திரி எந்திரி வேலை. சாமி ஓ நாங்க 2 பேரும் தான் வந்தோம். 2 பேரும் இருந்தேன். அலத்த நல்ல விகரம் என்ன அப்பா செம்பலிங்கம். இது கூட மனைவியா? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. நாங்க எங்கேயும் போனாலுமே 2 பேரும் சேர போகணும். ஆமாங்க, பண்றதே நாங்கதான். அதனால சம்சார கூடயே இருக்கணும். ஆமா, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. உங்களை அழைச்ச விழாவில் கேட்டா அது இன்னவோ நாளைக்கோ நாளானைக்கோ சாபர தாசமார 1000 பேர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணுமாமா. கொஞ்சமாவுங்களா? கொஞ்சமாவா? அன்னதானம் கொஞ்சமாவுங்களா? 1000 பேர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும். ஓ, சாப்பாடு பண்ணி. ஆமா. தக்காளி சோறுங்களா? அது தக்காளி சோறா? அன்னதானம் கொடுக்கறதுக்கு அது கண்ணமூடல போடுறது. சரி, புளியோதரைங்களா? எல்லா கோயிலையுமே பல்வேனுக்கு கொடுக்கறாங்க. தக்காளி சாதம்ங்கிறது நல்ல காரியத்துக்கு பண்ணக்கூடிய சாப்பாடு கிடையாது. ஆமா, அதெல்லாம் சீட்டு வாங்கல போடுறது. தாத்தமார் 1000 பேர்களை வடநாட்டு மாளிகைக்கு அழைத்து வந்து தாத்தமார் 1000 பேர்களுக்கு அன்னதானமானது கொடுக்கணும். வடநாட்டு மாளிகையிலே மயார் பூஜையானது முடிச்சு அந்த மயார் பூஜையிலே தாத்தமார் 1000 பேர் வந்து மயார் பூஜைகளானது பண்ணி சங்கு நாதங்களானது முழக்கி இருப்பா அது தானமானது வாங்கி சாப்பிடுவோம். படப்பு போட்டு கும்பிடுறது. ஆமா 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 ஆமா. இந்த பணப்புக்கு தேவையான காய்கறி நமக்கு என்ன தெரியும்? அதனால செம்பலிங்கம் நீங்க 2 பேரும் தான் இந்த 32 வாழையத்திலே பேர் வாங்கி கிடக்குது. ஆமா ஆமா. சமையல்காரர்கள் சமையல முண்டகாரன்னு சொல்லி சொன்னாங்க ஊருக்குள்ள. அதனாலதான் உங்களை வர சொல்ல பாத்துக்கோ. பண்றதே எங்க வீட்டுக்காரர் முண்டகாரதே இல்லை. அவர் கொடுக்கறது நாங்க கையால் கொடுக்க கண்டிப்பா பண்ணுவாருங்க. என்ன அந்த என்ன பண்ண முடியும்? நாங்க டப்பு 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 டப்புன்னு எடுத்து கொடுப்போம் பாத்துக்கோ. செம்பலிங்கம் அதாவது அது அப்பப்ப வருவாங்க போயிடுவாங்க. நீ ஒண்ணு கண்டுக்கிறது இல்ல. அதை என்ன கண்டுக்கிறதுங்க? எங்கேயோ போனா பாவம். இதெல்லாம் அது எடுத்தது. அதனால வாங்கி அடிச்சு போறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. கெட்டிக்காரு. ஆமாங்க. அப்புறம் ஆய் நோய்னா உடனே டைம் வச்சுக்கிறா, உடனே கேட்கிறா. அதனால நான் ஒண்ணு கண்டுக்கிறது இல்லைங்க. பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கு ஒரு சாப்பாடு என்ன பண்ணலாம்? வடப்பு போட்டு கும்பிடுறது மயார் பூசைக்கு. வடப்பு போட்டு கும்பிடுறோம்னா வட வாயாட்டம், அப்படம், பொரியல், சாப்பாடு, சாம்பார், கூட்டு, குழம்பு, ரசம் எல்லாம் வைக்கணுங்க. ஓஹோ. வடை போடுறதுனால இளவோடு சாப்பாடு போடுறதுன்னா அதுக்குண்டான பொருள் வேணுமில்ல. அதே மாதிரி ஆமா ஆமா சாப்பாடு பண்ணணுங்க. அப்புறம் ஒரு 5-6 வகையான பொரியல் பண்ணணுமுங்க. பெருமாளுக்கு தக்கபடியா. ஓஹோ. அப்புறம் வடை பாயாசம் பண்ணணுமுங்க. அப்புறம் மின்ன குழம்பு பண்ணணுமுங்க. உப்பு பருப்பு பண்ணணுமுங்க. அப்புறம் நெய் ஊத்தணுமுங்க. துளசி ஏற்ற கண்டிப்பா வைக்கணுமுங்க. இப்படி எல்லாம் வச்சுட்டா மயார் போட்டு அடங்கி இருப்பாங்க. ஆமாங்க, நாங்க தான் பண்ணி. அதனாலதான் உங்களை வர சொல்ல பாத்துக்கோம். சரி சரி, நாங்க பண்ணிட்டா போதுங்க. 1000 இல்லைங்க, அதெல்லாம் நாங்க நினைச்சா பண்ணிடுவோங்க. அதனால நினைச்சா பண்ணியாரு நேமிச்சா கச்சாயிங்க அந்த மாதிரி பண்ணுவோம் நாங்க. அதனாலதான் உங்களை வர சொல்லிருக்கோம். எச்ச விடாம பண்ணுவோம். அதெல்லாம் நாங்க அப்ப கொல்லாமங்க. நான் பேசவே மாட்டோம். காரணம் பண்ணிக்குவோம். ஓஹோ. அவ்வளவு பயபக்தி. நாங்க எப்பவுமே
சாமிக்குங்கிற போது ஒரு பதிவுக்கு ஏற்றா தெய்வமுங்க. கையை காட்டினா போதும், எவ்வளவு போடணுமோ அவ்வளவு போடும். நான் வீட்டில் நம்ப வேண்டி இன்னைக்கு எனக்கு அக்கடாலையா அண்டாவுக்குள்ள இன்னைக்கு வியாழக்கிழமை அக்கடாலத்தை வாங்கிட்டு போதும். குடும்பம் தேவையானதை எல்லாம் வாங்கி வச்சீங்கன்னா நாளைக்கு இரவே வந்துடும். வெள்ளிக்கிழமை மணிக்கு வந்துருந்து வெளியெல்லாம் இந்த தேவைப்பட்டதை பூரா பண்ணி முடிச்சிடணும். அது சரி. சரியா? அது வேறு மட்டும் பத்தாதுங்க. நாங்க இன்னும் ஆளுகள்லாம் ஜம்முன்னு பண்ணி கொடுத்தாங்க என்று சொல்லி அட்டமானத்திற்கு காணிக்கையானது கொடுத்து அனுப்பி வைத்தார் செம்மலிங்க பண்டாரத்தையும் தன் மனைவியும். இப்படி இருக்க அந்த மலநாட்டு மலையிலே இருவரண்டு பேர்கள் தானே எப்படியோ நம்மளுக்கு ஈசன் கொடுத்த வரம் இதிய வரம் பணம் கொடுத்த வரம் பால் வரம்னு சொன்னா எல்லாம் தேவனுக்கு தேரோட்டி வச்சாச்சு. தாசமான 1000 பேர்கள் தானம் கொடுத்துட்டு எப்படியாவது காசி ஒன்னாந்திரம் தேவராத்திரம் சென்று நம்ம மக்கள் வரம் வாங்கியே ஆகணும். சாலம் மன்னங்கோடந்து மன்னங்கோடந்து இவரு சாலம் மன்னங்கோடந்து மன்னங்கோடந்து சந்தோஷம் சந்தோஷமானது கூடந்து இருக்கிறாங்க. அப்ப சமையல்கார தேவையான முறையெல்லாம் சேகரித்துக் கொண்டு வந்து வச்சு அதன் ரெடியா இருக்கிறாங்க. அந்த வெள்ளிக்கிழமை கிடைக்கிறவே வந்திருந்து காய்கறிகள் எல்லாம் வெட்டுவதும் பக்குவமான முறையில் வதப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்க அந்த எளிமைகளை இழந்திருக்கும் எம்பிரவா மாயவன் கிருவியதானே அந்த ஒரு நாள் கிடைச்சு ஒரு நாள் தினத்திலே கிழக்கம் நல்லா விலைக்கு கிழக்கம் நல்லா இந்தியாவே மகன் சூரியனே அவருக்கு மேலே வந்து திருமுகத்தை தந்தோடுத்து கணவனோட காலத்தொட்டு கட்டாளாகி அப்ப அண்ணவர் கொட்ட ஓட்டு தூங்கிட்டு இருக்கார். விழிச்சு போச்சுங்க மச்சோ மாமோ புருஷோ ஏன் பேசுறீங்க? மனசாது என்னதையா பண்றது? இப்படி தூங்கிட்டு இருந்தா ஐயோ ஏன் ஜாமி பொழுது கிளம்பியாச்சு என்ன பண்றது? இப்படி கொண்டு ஓட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே பண்ணை முழுவதும் கேட்க அதுக்குள்ள கிளம்பிட்டுதா வாங்க. ஒரு காராளனா பிறந்தா இப்படி கொரட்டை ஓட தூங்கிட்டு இருக்க போறாரு. நேரமே எந்திரிச்சதையும் தராபுடான்னு காட்டுக்கு போகணுங்க. பட்டி வடதெல்லாம் பார்க்கலாம். உச்சா போறதுனா கூட காட்டுக்கு போயிடணும். நீ என்ன இருக்கு நீ தூங்குற கூட விட மாட்டேங்கிற. தாவரைக்கு முள்ள பைத்தியம் முத்தி போச்சு. பைத்தியம் முடிய வரைக்கும் தூங்குறது பத்தாதா? என்ன இப்பதான் தூக்கம் நல்லா வந்தது. உழைக்கிறாம என்னன்னு பார்த்தாலும் ஏங்க ஏங்கன்னு நீ தூங்குறதுக்கு ஒரு மணிங்கிற. நீ என்ன அழுவீங்களா? என்ன தூக்கத்துல இருக்கிற நீங்க என்ன?
ஆமா, சொன்னது என்ன? ஆமா. இப்ப நடக்கிறது என்னன்னு கேட்கிறேன். நேத்து பேசணும். நாளையே நீ போகுதுங்க சாமிய போகுதுங்க நடக்க வேணும் கையிலாயோ கைலாயோ கைலாயோ நாளையே நீ போகுதுங்கோ 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 நாளே நடக்க வேணும் கைலாயோ 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 பொழுதாரி போகுதுங்கோ 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 போக வேணும் கைலாசோ கைலாச கைலாசோ பொழுதாரி போகுதுங்கோ 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 நாவரே போக வேணும் கைலாயோ 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 ஈகூர தெய்வத்தாவே 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 போக வேணும் வரமாங்கோ வரமாங்க வரமாங்கோ ஈகூர தெய்வத்தாவே 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 நாவரே போக அந்த ஈசனுடைய தெய்வ சபையிலேயே சென்று சோத்தையர் சொன்ன பிரகாரமாக சாமி கல்லாறு முள்ளாறு நீராறு நெருப்பார் வதமாம் பெருங்கரும் சமுத்திரம் பாலாறு கிடந்து அந்த ஈசனுடைய தெய்வ சபையிலே கைலாங்கரியிலேயே சென்று சரி ஊசிமுனை தவசு அமைத்து 9 ஆண்டுகளும் பாசிமுனை தவசு அமைத்து 12 ஆண்டு காலங்களும் 21 ஆண்டு காலம் பாரம் தவம் புரிய வேணும். அடுத்தபடியாக மண்ணுக்கு 2 ஆண்டு மலையாள பெண்ணொருவி சொல்லுக்கு 2 ஆண்டு யோதனைக்கு பெண்ணொருவி 3 மக்களுக்கு வரமாங்க வேணும் என்று சோசியர் சொல்லி இருக்கிறார். ஆமா. இப்படியே கொரட்டை ஓட்டுக்கிட்டு இருந்தா 4 போயிருமுங்க. அதனால இன்னும் தாங்க வேரோட்டி வச்சாச்சு. அடுத்தபடியா ஆராதனை அபிஷேக பூசை அம்மனுக்கு செய்து முடிச்சாச்சு. ஆமா. 1000 தாசமார்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும். அதுக்கு பண்டாரத்தை எல்லாம் வர சொல்லி அட்டவான்ஸ் கொடுத்தாச்சு. அது நேத்தே சொல்லி எல்லாம் தயாராகிட்டு இருக்குது. இப்படி தூங்கிட்டு இருந்து என்ன பண்றது சாமி? 1000 தாசமார்களை அழைத்து வர வேண்டும் அல்லவா சாமி? ஆனா ஒரு படியை எடுத்து தவசமோ எதையா இருந்தாலும் சரி, ஆனா நிறையத்தான் அளக்கணும், குறையா அளக்கப்படாது. நிரவதியாக அப்படியே அதை மோந்து வேக வச்சுட்டாலும் கூட, ஒரு அடுத்தவர்களுக்கு ஒரு படி அரிசியை கொடுக்கணும் மோந்து எடுத்துட்டு வந்தாலும் கூட அதை அப்படியே கொண்டுட்டு வரணுமா தவிர தலை தட்டி கொண்டுட்டு வரக்கூடாது பாருங்க. அது போல எதையும் செஞ்சாலும் நிறைய செய்யணும், குறையா செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். 1000 தாசமார்களை போய் நாம தேடி கண்டுபிடிச்சு கூட்டியார் ஒண்ணு இல்லையா? கண்டுபிடிச்சிடுறேன். தாமரை பண்றது மத்தப்பாற காட்டுக்கு நடந்தாலே நடக்க முடியுமானே? கை காலெல்லாம் ஓஞ்சு போகுது. ஆசி பொண்ணா பிறந்து தேவலபாலம் தேவலோகத்துல போய் வரமாங்க அதோடய போச்சு. தாசமாக 1000 பேரை போய் கூட்டிட்டு வாங்குறா. எப்போ நம்ம கல்யாணம் பண்ணிச்சோ அன்னையில இருந்து நம்மளுக்கு பெரிய அடை. 3 நேரம் சோறு கண்ட மட்டும் வேளா வேலைக்கு வெந்தனையும் சாப்பாடு வெகு வெகுன்னு சாப்பாடு என்ன? ஆமா. ஆதிசக்தி வேலையத்துல ஆன சாப்பாடு தயிரோட தின்னு போட்டு தின்ன கண்ட பக்கம் தூங்கிட்டு நிம்மதியா இருந்தா. கல்யாணத்தை முடிச்சுட்டு இப்ப என்ன ஆரே ஏங்க எங்கேயோ காடுகளை போயிட்டு வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி வெளியே வழியே நம்மள தூங்கறக்கே விடுறது. எந்த நேரம் புள்ள புள்ளன்னு தகராறு. அதுதான் போனா போச்சுதான். இப்ப எங்கேயோ தாசமா இருக்கிட்ட போகணுங்கிற கைலாசம் போகணுங்கிற. சரி சரி தாசமாரி இல்ல எங்க போய் சொல்லா வருது? எஞ்சாமி சத்தனம் சாவடி கோயில் குளம் இப்படி கோயில்களை எல்லாம் அவன் இருப்பாங்க. அவைய போய் எப்படியா கூட்டிட்டு வந்தா யாவும். சரி 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 தாமரை. நான் முதல்ல அப்படி எப்படி பேசுங்க முதல்ல. எப்ப நான் உங்களோட பேச்ச மீறி இருக்கிறேன். இருந்த பேரை கழுவிட்டு ஆமா ஆமா போயிட்டு வந்துடலாம். அப்படி என்று யாத்திரமல்லாங்க சுட்டு பல்வேலைக்கு பல்வேலைக்கு பகவான பத்தி உண்டு பத்தி உண்டு பல்வேலைக்கு
முழுக்கு தலைமுடி அந்த குங்கிம பொட்டு வச்சு பார்த்து தலை உழைச்சு வராரே தாமரே வந்துட்டீங்களா? புதுதேக்கு வருவீடு பார்த்தேன் இப்படி ஆளையவே காணோம். போச்சாது என்ன பண்றது? அப்ப சோமம் தூரஞ்சு கட்டி தருமன் சோமம் துண்டு தோறி இருக்கு வாராயே ஒன்றோடையார் வாரிக அஞ்சோ தன்னுடைய உலக்கூர மண்டலத்திலே வந்து புத்தமெல்லாம் காக்கின்ற சிவபெருமானுடைய கிருபையிலே உலகெல்லாம் காக்கின்ற உலக வந்த வந்தாமா என்பெருமா மாயவா மன்னப்ப இருந்தவரே மதுக்கரையும் செல்லாண்டி உங்களோட இல்லாம உதவி யாரும் கிடையாது சொன்னேன். செல்லாண்டி அம்மனையும் எம்பெருமா மாயவரையும் மனதார வேண்டி சாமியாராக என்று சொல்லி அணிந்த திரும்பியே சிவ சிவ என்று சொல்லி சிவனாரே ஆண்டவன வேண்டியாச்சு. பசி வேற ஆகுது. தாமரை கூட சுகர் போடுவானா அதமாரி கூட்டிட்டு வாம்பா. நேரம் ஆகுது என்னமோ ஏஞ்சாமி தாமரை நீங்களே பசிக்கு தாங்க மாட்டேங்க. பரவாயில்ல பரவாயில்ல. வேத்தா கொடுத்துக்க வைங்க, வேத்தா கொடுத்துக்க வைங்க. பசியானா சாப்பிடுவீங்க. ஆமா மாவிடுச்சா நோம்பியான்னு கேட்பீங்க. மழை வேஞ்சா இது நல்ல பட்டமானு கேட்பீங்க. ஆமா ஏஞ்சாமி பசிக்கு தாங்க மாட்டேங்க. இந்த கோயில் குளம் சத்திரம் ஜாவடின்னு போய் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கூட்டியாருக்கு ஒரு நாள் ஒரு பொழுது ஆகுது. அதனால பசியோட வேண்டாமுங்க. அது கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. சாப்பாடு சொன்னீங்கன்னா போய் சாப்பிட்டுதான் போகணும். பண்ணி வச்சிருக்கு சாப்பிடாம போறீங்க. தாமரே எனக்கு ஒரு நீர் ஆகாரமா ஒரு கூடு குடிச்சிட்டு போயிட்டு வா. அதற்கெங்க மன்னா என்று சொல்லி மன்னா வந்து வேணும் சாமி வேணும் அங்கே வெண்ணே ஜமாச்சாரே கொண்டோ வச்சு வேணும் சாமி வேணும் ஐயா ரங்க மச்சான் கொண்டவர்க்கு தயார் தயார் இல்லே எப்பவுமே வெந்நீர் சாப்பாடுவே வெகு வெகுன்னு சாப்பிடுறவையும். ஆமா. ஆரிப்பூ சட்டுன்னு வாங்க போட்டு சாப்பிட்டுக்கல. உட்கார வாங்க சாமி. அண்ணன் மேல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சாமி என்னைக்காக நல்ல அகலோ என விரித்து இலை விரித்து சாப்பிடுங்கம்மான்னு தாரம் கொண்டு ருத்து பாரு பூ வச்சு மன்னவருக்கு வேணும்னு பூசாமே
பையன் நம்ம ஒருத்த அதுக்கு வலுவலுன்னு இருக்கு. ஆமா அப்ப குருவையா தருவதானே அந்த வளர்த்த மாலையதானே சாமி உண்டு வாசியாரி தருவனூர் உயரம் பூரானது சாப்பிட்டே போரி சந்தோஷங்கோ. சரி தாமரே நான் போய் தாசமார கூட்டிட்டு வரணும். போற மாதிரியா இருக்குது. ஆமா நேரமாயி போய் நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆமா போயிட்டு வாங்க. போய் ஆறாவது வரலன்னு சொன்னாலும் கூட விட்டுறாதீங்க. கட்டி தூக்கிட்டு வந்துரு. நானு 1000 பேருக்கு ஒருத்தர் 2 பேர் இல்ல 1000 பேருக்கு 6 கொடுத்த கறி போடுவாங்கல்ல. விட்டுறாதீங்க. சரி அப்புறம் போயிட்டு போயிட்டு வா. டாடா பாய் சி யூ. வீட்டு பாத்துக்கோ. பாத்துக்கிறேன் போ. பண்டாரமெல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கோ. ஏன் சாப்பாடு பண்றீங்க எல்லாரும் வேணும்னா கொடுத்துரு. நான் பாத்துக்கிறேன். போயிட்டு விட்டா சந்தோஷம். சந்தனம் போல போயிட்டு குங்குமம் போல வாங்க சரக்குன்னு சும்மா இணையிலே பாத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே மாசத்தார் மரம் உடையாசாமிக்கு ஒன்று ஆமா நித்திய வளனாரே வளனாரே விட்டல்லவோ விட்டல்லவோ அண்ணன் மடந்து அன்னி மடஞ்சு ஒத்து மடஞ்சு ஒம்பேரி மடம் பண்ணு காசமாருக்கு எங்கதானே தங்கி இருப்பாங்களோ தூங்குவாங்களோ தெரியுது தேடி தேடி வரும்போது
தாசர்களையே காணுமேன்னு ஐயா இங்கெல்லாம் இந்த தாசர்கள்ல எங்க இருப்பாங்க? தாசமார் எங்க இருப்பாங்களா? இருப்பாங்க. நீங்க ஏங்கய்யா, நாங்க ஆடு மாடு பேச்சு பண்டக்காரன், நாங்க என்னத்த கண்டோம்? நீங்க இந்த வேகாத வெயில் வெந்தறிஞ்ச காலம் வெக்கு வெக்கு வெக்குன்னு இப்படி தேடி வந்துகிட்டு இருக்கிறீங்க. என்னன்னு தெரியல. மாடு வளர்ந்து கிடக்குது, வயிறு குண்ணாந்தாலியால் பெருத்து கிடக்குது. தண்ணி குடிக்கிறீங்க? ஐயா வாயுமே போட மாட்டேங்கிறாரு. இல்ல மூச்சு வாங்குது பாவம். இல்ல நடந்து வந்தனா நாங்க ஒரு 1000 பேர் தாசமார்களுக்கு அன்னதானம் போடணும் நாளைக்கு. 1000 பேர். 1000 பேர் எப்படி இருக்கிறாரு? வாயவே போட மாட்டேங்கிறாரு. எங்க போய் 1000 பேருக்கு போடுறாங்க? நான் ஆளுத்த இப்படி எனக்கு ராமாங்கிற கலைஞ்சிய லட்சுமாங்கிற கலைஞ்சிய ஒன்னி வளநாட்டுல 1000 வல்ல